ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, ஒவ்வொரு நேரமும் நீ கஷ்டப்படும் பொழுது உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஓடி வருவேன். ஆனாலும் நீ இந்த நேரம் இந்த கஷ்டப்பட்டால்தான் அடுத்த நிமிஷம் முன்னால் நிம்மதியாக இருக்க முடியும் என்று தெரிந்து உனக்கு தைரியத்தை மட்டும் சொல்லிவிட்டு நான் அப்படி அமைதியாக இருந்து விடுவேன். நீங்கள் அனைவரும் நினைக்கிறீர்கள் கஷ்டப்படும் பொழுது டக்கென்று உங்களை தூக்கிவிட வேண்டும், உங்களை காப்பாற்ற வேண்டும் என்று. அப்படியெல்லாம் முடியவே முடியாது. கஷ்டம் என்பது ஏன் வருகிறது என்றால், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கர்ம வினையை குறைப்பதற்காக. சிலருடைய வாழ்க்கையில் கஷ்டங்களே வராது, எல்லாமே எடுத்தவுடனே நல்லதாக நடக்கும். அவர்கள் இன்னும் கர்மவினை முடிக்கவில்லை, அவர்கள் செய்த நல்லதற்கான பலனை மட்டுமே அடைகிறார்கள். அவர்கள் இன்னும் அவர்கள் கர்மவினை இன்னும் எடுத்து அதை செய்யவே ஆரம்பிக்கவில்லை என்பதுதான் நீங்கள் எடுக்கும் முதலில் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும். நமக்கு மட்டும் ஏன் இப்படி, அவர்களுக்கெல்லாம் நல்லது நடக்கிறது, நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று யோசிப்பதை இன்றோடு நிறுத்துங்கள். அதுதான் உங்களுக்கு காரணத்தை சொல்லிவிட்டேன். அதாவது, அவர்கள் இன்னும் கர்மவினையை ஆரம்பிக்கவில்லை, நீ கர்மவினையை கழித்து கொண்டு இருக்கிறாய். இதில் எது நல்லது? அதாவது, உதாரணத்திற்கு சொல்கிறேன், நீ கடனை அடைத்து கொண்டு இருக்கிறாய். ஒருவன் கடனை வாங்கியதோடு சரி, அவன் இன்னும் கடனை அடைக்கவில்லை. கடன் அடைக்கும் நீ உன்னுடைய வாழ்க்கை சிறந்ததா? கடனையே அடைக்காமல் வைத்திருப்பவனுடைய வாழ்க்கை சிறந்ததா? கடன் அடைத்தால் தானே அந்த இடத்திலிருந்து மீண்டு வெளியே வர முடியும். கடன் அடைக்காமல் இருந்தால் அந்த இடத்திலேயே மாட்டிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். அடைக்காத வரைக்கும் வாழ்க்கையில் காசு பணம் இருப்பது போலதான் தெரியும். அடைக்க ஆரம்பித்து விட்டால்தான் காசு பணம் இல்லையோ என்ற ஒரு கவலையும் வரும். சரிதானே? அதுதான் வித்தியாசம். இனிமேலாவது சொல்லாதே, அவனுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கிறது, இவனுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கிறது என்று சொல்லாதே. இதை உதாரணமாக வைத்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்த பலனுக்கான தண்டனைகளை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறாய். இந்த தண்டனையை முடிக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி என்ற ஒன்று உனக்கு கிடைக்கும். எத்தனையோ விஷயங்களை இந்த ஒரு சமீப காலத்தில் நீ புரிந்து கொண்டாய். யார் யாரோ உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டாய். உறவுகளாக இருந்து கொண்டு, இத்தனை நாள் நல்ல நல்ல சொந்தங்களாக இருந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் கூட இருந்தே கெடுத்திருக்கிறார்களே என்று நீ புரிந்து கொண்டாய். எல்லா விஷயத்தையும் இந்த கஷ்ட காலம் மட்டுமே தான் உனக்கு காட்டியது தவிர நல்ல காலம் உனக்கு யாரையுமே காட்டவில்லை. எந்த ஒரு நபரையுமே இவன் நல்லவன் இவன் கெட்டவன் என்று காட்டவில்லை. காசு பணமும் மற்றவர்களுடைய செய்கையை உன்னுடைய கண்ணுக்கு மறைத்து விட்டது. இந்த கஷ்டம்தான் யார் யார் எப்படிப்பட்டு உன்னிடம் பழகுகிறார்கள், எந்தெந்த விஷயத்தை செய்கிறார்கள், எப்படியெல்லாம் உன்னை வாட்டி வதைக்கிறார்கள் என்பதை உனக்கு காட்டியது. எல்லா நிமிஷத்திலேயும் பாடுபட்டு ஒவ்வொரு நேரமும் உதவி செய் சாயி என்று என்னிடம் கெஞ்சிக் கொண்டு இருக்கிறாய். உன்னுடைய அனைத்து விஷயங்களையும், உன்னுடைய அனைத்து பாரங்களையும் நான் நிச்சயமாகவே குறைத்து சந்தோஷம் என்ற ஒன்றுக்குள் உன்னுடைய வாழ்க்கையை கொண்டு வருவேன். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்கள் மட்டுமே. எந்த ஒரு காரணம் கொண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் எந்த ஒரு விஷயத்தை கொண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் நான் தவறுக்குள் உன்னை அனுப்ப மாட்டேன். இந்த சாய் ஆகிய நான் ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை பாதுகாத்து எப்படியெல்லாம் என்னுடைய பிள்ளையை கரை சேர்க்கலாம், எந்த விஷயத்தை எல்லாம் செய்து என்னுடைய பிள்ளையை ஒவ்வொரு நிமிஷமும் வாழ வைக்கலாம் என்று போராடி கொண்டு இருக்கிறேன். உன்னுடைய எதிர்பார்ப்புகள், உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேடும் ஒவ்வொன்றும் உனக்கு இனி வரும் காலம் நானே தருவேன். துவண்டு போன உன்னுடைய வாழ்க்கையில், துவண்டு போய் கிடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் வரும் எல்லாமே இனிமையாகவே இருக்கும். யார் எது சொன்னாலும் அது எதையுமே காதில் வாங்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் எது சிறந்தது,
உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எது பிடிக்கும் என்பதை மட்டுமே நீ பார். ஏனென்றால் உனக்கு பிடித்ததை நீ செய்யும் பொழுது வாழ்க்கையில் நீ முன்னேறுகிறாய். உனக்கு பிடிக்காத விஷயத்தை செய்யும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நீ தோற்று போகிறாய். இதில் எந்த ஒரு மாற்றமும் அல்ல. சரிதானே? நான் சொல்வது சரியா தவறா நீதான் சொல்ல வேண்டும். அதிக குழப்பங்களுடனும் அதிக மனவேதனைகளுடனும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். யார்தான் உன்னை சமாதானப்படுத்தினாலும் நீ என்னிடம் சொல்வது, யாரும் என்னை சமாதானப்படுத்த வேண்டாம், அந்த அளவுக்கு நான் மன உளைச்சலில் இருக்கிறேன், என்னை காப்பாற்றுங்கள், இல்லை என்றால் என்னை விட்டுவிடுங்கள் என்பாய். உன்னை நான் தானே காப்பாற்ற வேண்டும். உன்னை நான் தானே அனைத்து விஷயத்திலும் இருந்து சரி செய்ய வேண்டும். துரோகிகள் அத்தனை பேரும் உன்னுடைய வாழ்க்கையை நொறுக்கிவிட்டார்கள். ஆனால் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் துரோகிகளுக்கு இடத்தை கொடுக்காமல் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பம் என்ற ஒன்றுக்கு இடத்தை கொடுப்பேன். காலம் முழுவதும் துவண்டு போய் கிடைக்கிறாய். எந்த ஒரு நிலையிலும் வாழ்க்கை எப்படிடா நிமிரும், எந்த விஷயத்தடா தெய்வமானது நம்முடைய வாழ்க்கையில் காட்டி நிமித்துவிடும் என்று ஆர்வத்தோடு காத்திருக்கிறாய். உனக்கு கண்ணுக்கு முன்னே பலருடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது. சொல்லப்போனால் என்னென்ன தெரியுமா? ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுவார்கள். ஆனால் இப்பொழுது அவர்களிடம் இருப்பது பெரிய பெரிய பணங்களாக இருக்கும். காரணம் ஒன்று உழைப்பு, ஒன்று தெய்வத்தின் மீது வைத்த நம்பிக்கை, ஒன்று நேரம். இதுதான் அவர்களுடைய வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு வரும். அதனால்தான் சொல்கிறேன், பொறுமையாக இரு, முன்னுக்கு வருவாய். யார் எது சொன்னாலும் சரிதான். என் அப்பா இருக்காரு, அவர் பார்த்துக்குவாரு, எல்லா நேரத்திலேயும் அவர் துணையாக இருப்பாருன்னு நம்பிக்கை வை. இந்த நிமிஷம் உன்னுடைய மனசில் தோண வேண்டியது கவலை இல்லை, சந்தோஷம், சிரிப்பு, இதுதான். அதனால் இனிமேல் யாராவது பார்த்தால் இவனுக்கு இன்னும் கெட்ட நேரமே வரவில்லையே, இவனெல்லாம் கெட்டது செய்கிறான், ஆனால் இன்னும் நல்லா தானே இருக்கிறான் என்று சொல்லாது. அவனெல்லாம் கடன்காரன், அவனுடைய வாழ்க்கையில் இன்னும் கர்மவினை அப்படியே வைத்திருக்கிறான். சேர்த்து வரும் இந்த ஜென்மத்தில் அவன் செய்ததும் போன ஜென்மத்தில் அவன் செய்ததற்கான பலன்களானது சேர்த்து கிடைக்கும் பொழுது அவனால் தாங்க முடியாது. நீ வேண்டுமானாலும் பார், உன் கண்ணுக்கு நேராகவே பலருடைய வாழ்க்கை, முக்கியமாக உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து அதன் மூலமாக சந்தோஷமாக இருந்தவர்களுக்கு எல்லாருக்கும் தண்டனை கிடைக்கும். நான் சொல்லும் பொழுது இதெல்லாம் சும்மா என்று தோன்றும். ஆனால் இது எதுவுமே உன்னுடைய விளையாட்டுக்காகவோ உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காகவோ சொல்லவில்லை. என்னுடைய பிள்ளையிடம் அவருடைய வாழ்க்கையை நடக்க இருப்பதை சொல்ல வேண்டும் என்று தோன்றியது சொல்லிவிட்டேன், அவ்வளவுதான். மற்றபடி எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்படாதே. நாளுக்கு நாள் இன்பங்கள் கூடும், துன்பங்களோ குறையும். இன்பங்களோ கூடி உன்னுடைய வாழ்க்கையில் பல்லாண்டு காலம் நீயும் உன் குடும்பமும் நிம்மதியாகவே இருப்பீர்கள். எக்காரணம் கொண்டு மனதளவில் உடைந்து நொறுங்கி எப்பொழுதும் புன்னகையை இழந்து நிற்காதே. அது என்னால் பார்க்கவே முடியவில்லை, ஐயோ என்னுடைய பிள்ளை இந்த அளவுக்கு கஷ்டப்படுகிறதே என்ற வலியும் வேதனையும் மட்டுமே தான் இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கைக்கு சொல்வதை சொல்லிவிட்டேன். இதற்கு மேல் கஷ்டப்படுவதா சந்தோஷப்படுவதா, இதை மற்றவனுடைய பேச்சை கேட்கலாமா, நம்முடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று யோசித்துக்கொள். எல்லாமே உன் கையில் உள்ளது, வழிநடத்த முடியும். ஆனால் அதையெல்லாம் புரிந்து கொண்டு வாழ்க்கையை நல்ல பாதையில் கொண்டு செல்ல வேண்டியது உன்னுடைய கையிலேயே உள்ளது. எப்பொழுதும் எல்லா நாளும் உனக்காகவும் உன்னுடைய குடும்பத்திற்காகவும் நான் இருப்பேன். நான் சொன்ன இந்த வாக்கை தயவு செய்து மனதில் வைத்துக்கொள். எல்லாமே உனக்கு திரும்ப கிடைக்கும் பொழுது இந்த வாக்கு உனக்கு ஞாபகத்தில் வரும். அன்று சாய் சொன்னார், எனக்கு செய்து விட்டார், நின்று கேட்கும் தெய்வம் என்று சொல்வார்கள். என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நின்று கேட்டுவிட்டது. இனி என்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்று நீயே சொல்வாய். உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்.
எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன் இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.